இன்னைக்கு என்ன நாள் உனக்கு தெரியும்ல? நீ இன்னுமா கிளம்பாம இருக்க? கிளம்பிட்டேன். நிறைய பேர் வந்திருக்காங்களா? இல்ல இல்ல, நமக்கு வேண்டியவங்களை மட்டும் தான் இன்வைட் பண்ணிருக்கேன். ஓகேப்பா, ஓகே, கிளம்பிட்டேன். இப்ப நீ ரொம்ப குண்டாயிட்ட. வர வர உன்னை அடையாளமே தெரியல. அவளை யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ முகத்தை பார்த்தா தெரியும். வேற எங்கேயோ பார்த்தா எப்படி தெரியும்? ஏய், நீ வேற. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் நம்ம லதா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மாதான் தமாஷா பேசிக்கிட்டு இருக்கேன். லாயர் அப்பவே வந்துட்டாரு. நீ லேட் பண்ணாத, சீக்கிரம் வந்துரு. நான் இங்க உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே? ஹாய் ஹாய். வா 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 வா. வாங்க வாங்க. ஹலோ. போமா. நீங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் எங்களை மாதிரி சின்னவங்க பார்ட்டிக்குள்ள வருவீங்களான்னு நினைச்சேன். என்ன என்ன பேசுறீங்க நீங்க? இவரு சின்ன ஆளா? நான் இந்த எஸ்டேட்குள்ள வரும்போதே புது கரன்சி வாசனை என் மூக்கு அப்படியே தொலைச்சது. அவ்வளவு பெரிய எஸ்டேட் ஓனர். இவர்கிட்ட வேலை செய்யற ஆளுங்க இருந்தாலே போதும், நான் அரசியல்ல ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்திடுவேன். டேய் சிவா, ஏன்டா பொலிட்டிக்கல் பிலாசபி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதுவும் என்னங்க, உங்க பிளான் எல்லாம் எனக்கு தெரியும். பார்ட்டி கம்பெனின்னு சாக்கு வச்சு ஓவரா குடிச்சு கலாட்டா பண்ணாதீங்க. ஓஹோ, அப்படின்னா இந்த வீட்ல ஆப்போசிட் பார்ட்டி தான் ஸ்ட்ராங், ரூலிங் பார்ட்டி டம்மி போல இருக்கு. ஆமா, லாயர் எங்க? அவர் உள்ளதா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வா சொல்றேன். வாங்க. ஆமா. There's a boy in my mind that he knows I'm thinking of him. On my way to the day and the night, the stars shine above me. He's been gone for some time, but I know I truly love him. And I'm singing a song, hoping he'll be back when he hears it. என்னடா அவ்வளவு அர்ஜென்ட் உனக்கு? நாங்க வரத்துக்குள்ளே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? உள்ள ஏத்திட்டியா? அதிகமாலாம் இல்ல, கிளாஸையும் பாட்டிலையும் முன்னாடி வச்சுட்டு பாட்டிலுக்கு டென்ஷன் கொடுக்க கூடாது இல்ல, அதான். ஓகே ஓகே. பாத்தியா சிவா, இந்த திருட சொந்த காசு கொடுப்பானா என்ன? நீயே சொல்லு. ஓசியில கிடைச்சா போதும், காஞ்ச மாடு கம்பங்குழல விழுந்த மாதிரி கட கடன்னு குடிச்சே தீர்த்துவான். சும்மா இருப்ப நீ. உனக்கு கோடி நமஸ்காரம். என்ன அனாவசியமா திட்டாத, விட்டுடு. ஏதோ என் கிளைண்ட்ஸ் கொடுக்கிற பணத்தை வச்சு என் கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த லாயருங்க கதையே ஒரு புரியாத புதிர்ப்பா. வாதி பிரதிவாதி இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் காசு புடுங்கிட்டு வாழ்க்கையை நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. லாயர் ராம்நாத்னா அந்த ஜட்ஜு கூட கொஞ்சம் பயந்தான். அவர் கொஞ்சம் ஏமாந்தாருனாலும் அவர்கிட்டே காசு அடிச்சிருவாங்க. சும்மா இருடா. என்ன கனகா இதை கொண்டு வந்திருக்க? போய் மட்டன் ஃப்ரை, சிக்கன் 65 கொண்டு வா. சார், அம்மா உங்களை உள்ள வர சொன்னாங்க சார். சரி சரி போ. கனகா, அந்த டாக்டர் சோமநாத் வந்து நேரம் இங்க உள்ள வர சொன்ன மேடம் கிட்ட சொல்லிடு. சரிங்க சார். போ. எப்படி டே பிலிப், உன்னோட வேலைக்காரி சூப்பரா இருக்காடா. டேய் ரொம்ப அலையாத, அவன் மடிய மாட்டாடா. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அசஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறா. போதும் 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 போதும். டேய், இந்த பொண்ணுங்க விஷயத்துல வெளில வச்சுக்கோங்க. நான் ரொம்ப தூரத்துல இருந்து கார் ஓட்டி ரொம்ப டயர்டா இங்க வந்திருக்கேன். டயர்டு போறதுக்கு ஒரு அவுன்ஸ் தேவாமிரதம் மிக்ஸ் பண்ணி கொடுங்கடா. குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு நோயாளிகளுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய டாக்டர் இப்படி குடிக்கிறதுக்கு அலையிறாரேடா. நம்ம மில்ட்மேன் இருக்கான்ல, இன்னைக்கு நம்ம கூட இருக்க வேண்டியவன், அவனுக்கு லீவு கிடைச்சது இல்லையோ பாவம். அந்த ஃபெரோஸ் அந்த காஷ்மீர்ல எந்த ஏரியால உயிரை கையில பிடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கானே, நம்ம எல்லாம் அவன் தலையெழுத்து. சும்மாறா, அபசகுணமா பேசாத. நீ கருணாக்குக்காரன், நீ சொல்றது வேற அப்படியே நடந்து தொலைஞ்சிடும். நேற்றுக்கு நைட்டு கூட எனக்கு போன் பண்ண, உடனே கிளம்பி வரேன்னு. அப்படியா?
சீக்கிரம் வந்துரு. சரி, அங்க ஒரு பொண்ணை காமிச்சேனே, வருவாள? கேட்டதுக்கு பதில் சொல்ற. எனக்கு என்ன தெரியும்? ஹலோ ஹலோ சார், glad to meet you. பார்ட்டிக்கு முன்னாடியே ரிகர்சலா நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க. ராஜசேகர் சார், இன்னைக்கு இவர்தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சாரு. ஆமா, உங்களுக்கு தெரியாதா? வில்லன் பிலிப். அதெல்லாம் இருக்கட்டும், பார்ட்டிக்கு தேவையானதெல்லாம் உள்ள இருக்கு. நீங்க வாங்க, உள்ள போலாம். இல்ல, மணி இப்பவே 11:45. கேக் இன்னும் கட் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள பார்ட்டிங்கிறீங்க. ஆமா, நீங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சா? 2 பேர் இருக்கீங்க, இன்னும் 2 பேர் எங்க? அவங்களா? அவங்க எல்லாரும் பிளாட் ஆயிட்டாங்க. நீங்க தான் லேட்டா வர்றீங்க. அதான் டிஜிபி ஆபீஸ்ல ஒரு கேஸ் விஷயமா அட்டெண்ட் பண்ண, அதான் லேட் ஆயிடுச்சு. நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், உங்க வேலையில அப்படிதான் இருக்கும். சரி, பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே. என்னடா பிளேஸ்? இந்த தண்ணி அடிக்கிறதுக்கும் கேக் சாப்பிடுறதுக்குமா நாங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம்? நோ 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 நோ, தண்ணிய கேக் மட்டும் இல்ல, நான் பிளான்டர் மட்டும் இல்ல, ஐ எம் ஆல்சோ ஏ பர்ஃபெக்ட் பிளானர். அங்க பாருங்க. Thank you.
போச்சு. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஓகே Happy New Year. ஹாப்பி நியூ இயர் இன்ஸ்பெக்டர். Good night. பார்த்து பத்திரமா. Okay, bye. Good night. Good night. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட இதயபூர்வமான புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் பூராவா ஆயிரக்கணக்கான கேஸுங்க நம்ம டியர் ஃப்ரெண்ட் ராமநாதனுக்கு வரணும்னு நான் அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். Very good, very good. ஒருத்தர் கீழே தெளிட்டு நாம முன்னுக்கு வரணும். அதான் அரசியல்வாதிக்கு அழகு. பெரிய அரசியல்வாதியா வந்து தமிழ்நாட்டுக்கு தலைவனாகணும், உலகத்துக்கு பெரிய ஆளாகணும். என்னப்பா சொல்ற? அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே ஓகே. நீ இன்னும் நிறைய ரவுண்ட் அடிச்சு மொத்தமா பிளாட் ஆயிடாத. நாளைக்கு நம்ம டூர் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம், மறந்துடாத. ஆமாப்பா, நாளைக்கு நம்ம கூட பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வர்றதுக்கு லதா சம்மதிச்சிருக்கா. அதனால நம்ம ப்ரோக்ராம மறந்துடாத. நீ நம்ம சோம்நாத்துக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடு. மறந்து போய் மப்புல அப்படியே நீ தூங்கிடாத. ஓகேவா? குட் நைட். பாய் 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 பாய். குட் நைட். வேண்டாங்க, இந்த கண்டிஷன்ல வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம இங்கே தங்கிட்டு காலையில போலாம். வாங்க வாங்க. இதுக்குதான் அதிகமா குடிக்காதீங்கன்னு அப்பவே சொன்னேன். குடிச்சேன். இப்ப பாருங்க, நடக்க கூட முடியல. வாங்க குடிக்கவே வாங்க. வீட்டுல நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னல. இங்கே இருந்துட்டு காலையில போலாம். வாங்க அண்ணே, வாங்க. வேலைக்காரங்க வருவாங்க, நிறைய வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்க பேசாம வந்து படுங்க. வாங்க. எனக்கு ஒரு மாதிரி நீலுக்கா இருக்கு, அது என்ன தெரியல. என்னங்க உங்க கூட வேதனையா போச்சு? ஃபுல் டைட்டா இருந்தாலும் இதே தொல்லதான். அதுல நான் டாக்டர் சோமத்தை விஷ் பண்ணவே இல்லை. அவரோட தப்பா நினைக்க மாட்டாரு. நாளைக்கு அவரை பார்த்து விஷ் பண்ணிக்கோங்க. நினைச்சிருவாங்க. இப்போ ஒரு மீட் பண்ண வந்து பாருங்க. சொல்றது கேளு. நான் இந்த நேரத்துல யாரு எனக்கு மெசேஜ் அனுப்புறது? விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஐயோ, இந்த பிலிப்புக்கு என்ன பைத்தியமா? இவ்வளவு நேரமா கூட வந்து விஷ் பண்றதை விட்டுட்டு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கான். லூஸ். மறுபடியும் மெசேஜா? திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் நியூ இயர். பக்கா மக்கா. அழகான பொண்ணாட்டியை கட்டிப்பிடிச்சு படுக்கத்தை விட்டுட்டு இந்த நேரத்தில் தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப பாடுறா. ஏய் பிலிப் கண்ணா, சும்மா மூடிக்கிட்டு தூங்க மாட்டியாடா? டிஸ்டர்ப் பண்ணாதடா. நாளை காலைல அந்த லதா குட்டியை கூட்டிட்டு வாங்கடா, எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். நாளைக்கு என்ஜாய் பண்றதுக்கு உன்னை உயிரோட விட்டா தானே? ஹலோ, யார் பேசுறது? நீ யாரு? அதான் நேர்ல பார்க்க போறீங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்?
டாக்டர், நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் யார் தெரியுமா? உன் உயிரை வாங்க வந்த யம. எவ்ரி டாக் ஹஸ் a day. ஒவ்வொரு நாய்க்கு ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் இப்ப உனக்கு வந்திருக்கு. நீ தப்பிக்கவே முடியாது. நான் விட மாட்டேன். என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியல? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஞாபகம் வந்ததா உனக்கு? வராது. உனக்கு எப்படி ஞாபகம் வரும்? எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சு நீ நாசம் பண்ணிருப்ப இல்ல? இங்க பாரு, உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல நான் சாக விட மாட்டேன். நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு உனக்கு காமிச்சு தீருவேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி புது வருஷம் பிறந்த அன்னைக்குதான் நீ என்ன பார்த்த. அன்னைக்குதான் எனக்கு அறிமுகமான. ஆனா அதே நாள்லதான் நீயும் என்ன பார்த்த. ஞாபகம் வரல இல்ல? ஞாபகம் வரல இல்ல உனக்கு? இல்ல சோம்நாத், இனிமே உனக்கு ஞாபகமே வரக்கூடாது. எனக்கு ஏற்பட்ட அந்த கொடுமை இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொண்ணுக்கும் இனிமே ஏற்படக்கூடாது. உன்ன மாதிரி ஒரு பிசாசு இனிமே இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட தீர்மானம். இதுதான் உன்னோட கடைசி நேரம். நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல? பாரு, நல்ல பாரு.
Or you identify the body? சஞ்சீவ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சோமநாத் சார். Come on. சார் இந்த பக்கம் வாங்க. நேற்று ராத்திரி நியூ இயர் பார்ட்டியில நாங்க டாக்டர் லாயர் எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம். இன்னைக்கு காலையில பார்த்தா ரிலாக்ஸ் மிஸ்டர் சிவதாஸ். எதுவா இருந்தாலும் நாங்க விசாரணை பண்ணி தான் ஆகணும். இன்ஸ்பெக்டர் சார் ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಮಹಜರ್ ಮಾಡಿಸಿ ಬಾಡಿನ ಪೋಸ್ಟ್ಮಾರ್ಟಮ್ ಕಳಿಸಿ. ஓகே சார். ದಯವಿಟ್ಟು ಸೋಮನಾಥ ಪಾರ್ದ மிஸ்டர் பிலிப், உங்க ஃபார்ம் ஹவுஸ்ல தானே நேற்று ராத்திரி பார்ட்டி நடந்தது? ஆமா சார். அது சரி, அங்க சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்ததா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். எல்லாருமே நல்லா சந்தோஷமா தான் இருந்தாங்க. மிஸ்டர் கமிஷனர், தேவையில்லாத கேள்விகள்லாம் எங்க கிட்ட கேட்க வேண்டாம். முதல்ல குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. இல்லன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். ஐ வில் டூ மை டியூட்டி. ஓகே? ಸಾಹೇಬರು ಬೇರೆ ಕರೆದಿದ್ದಾರೆ. சார், தமிழ்நாடு கர்நாடக எல்லையில இந்த மர்டர் நடந்திருக்கிறதுனால இன்வெஸ்டிகேஷன்ல பிரச்சனை எதுவும் வராதா? எஸ், ಅದಕ್ಕೆ ಸೆಂಟ್ರಲ್ ಇಂದ ಆಫೀಸರ್ ಬರ್ತಾರೆ. ಸತ್ತವರು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯ, ಮೇಲದ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಪ್ರೆಷರ್ ಬಂದೇ ಬರುತ್ತೆ. ಈಗ ಏನ್ ಆನ್ಸರ್ ಕೊಡೋದು? சார், கண்டிப்பா சார். டாக்டர் சோம்நாத் கொலைக்கு பின்னால இருக்கிற ரகசியத்தை நிச்சயமா கண்டுபிடிச்சிடுவோம். யூ டோன்ட் வரி சார். ஐ வில் ட்ரை மை ಲೆವೆಲ್ ಬೆಸ್ಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಸರ್, ಈಗ ತಾನೇ ಹೋಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಫೋನ್ ಮಾಡಿದ್ದು. ಅವ್ರ ಜೊತೆನೆ ನಾನು ಇಷ್ಟೊತ್ತು ಮಾತಾಡಿದ್ದು. ಎನಿ ಫರ್ದರ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ಸ್ ಇನ್ ಯುವರ್ ಎನ್ಕ್ವೈರಿ? ಸರ್, ಪೋಸ್ಟ್ ಮಾರ್ಟಮ್ ರಿಪೋರ್ಟ್ ಬಂದ್ಮೇಲೆ ನಾವೇನಾದ್ರೂ ಡಿಸಿಷನ್ ತಗೊಳಕ್ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ ಸರ್. ನೋ, ಈ ಎಕ್ಸ್ಕ್ಯೂಸ್ ಕೇಳೋದಕ್ಕೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಕರೆಸಲಿಲ್ಲ. சரி அசோக் சார், அவர் வரதராஜ பெருமாளை பிடிக்கிறதுக்காக ஃபுல் பிளானோட போயிருக்காரு சார். அதை கண்டிப்பா ஒரு சக்சஸா முடிச்சுட்டு தான் வருவாரு. சரி, எப்படி இருந்தாலும் அந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வர அசோக்கால தான் முடியும். சோ ஐ வாண்ட் அசோக். ஹலோ, குட் மார்னிங் சார். வரதராஜ பெருமாள் அரெஸ்ட் பண்ணிட்டேன். அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் நேர்ல வந்து சொல்றேன். எஸ் சார், டைம் ஆன் தி வே. இன்னும் 10 நிமிஷத்துல உங்க முன்னாடி இருப்பேன். எஸ் சார். Yes, come in. தேங்க்யூ சார். மிஸ்டர் அசோக் சார், நான் உங்களை அர்ஜென்ட்டா இங்க வர சொன்னது எனக்கு தெரியும் சார். டாக்டர் சோம்நாத்தோட எஸ், யூ ஆர் கரெக்ட். சென்ட்ரல் மினிஸ்டர் கூட இந்த கேஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு. அதனாலதான் உங்களை இங்க வர சொன்னேன். மிஸ்டர் அசோக், இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இதுல லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனோட டீடைல்ஸ் இருக்கு. இது பாடி கிட்ட கிடைச்ச எவிடன்சஸ். இதாங்க. வேற யாராவது இருந்திருந்தா ஆக்சிடென்ட் கேஸ் இல்லனா சூசைட் கேஸ் சொல்லி இதை ஈஸியா க்ளோஸ் பண்ணிருப்போம். ஆனா இறந்து போனது சாதாரணமான ஆளே இல்ல. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கணும்னு சென்ட்ரல் மினிஸ்டரோட ஆர்டர். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொன்ன உடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது உங்க பேர் தான். தேங்க்யூ சார். சோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். மணி 5 போகுது.
இந்த பேஜை மட்டும் முடிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு போலாம். ஓகே மேடம். ஓகே. எவ்வளவு யோசிச்சாலும் எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. சார், ஸ்டேட்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் பேலன்ஸ் ஷீட்டை ராமு ரெடி பண்ணிட்டு இருக்கா சார். ஹீரா, நீ ஒரு வேலை பண்ணு. நாளை காலையில் ஆபீஸ்க்கு வரும்போது நம்ம ஜெகதீஷ் ஆபீஸ் போய் வேர்ல்ட் ட்ரஸ்ட் கம்பெனி ஆடிட்டிங் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துரு. ஓகே? அப்படியே பண்றேன் சார். சார், நான் ஓ, உன் பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்றாரா? ஓகே ஓகே, கேரி ஆன். தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. என்ன விஷயம் சொல்லு. அது இல்ல சிவா, எனக்கு அப்புறந்தே ஒரு டவுட். நம்ம சோம்நாத் கொலைக்கு யாரோ தூண்டுதலா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது 10%. அந்த சோம்நாத் பார்ட்டிக்கு எத்தனை மணிக்கு வருவான், எத்தனை மணிக்கு போவான்லாம் தெரிஞ்சுக்கிட்ட யாரோ தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் மனசுல இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நெருப்பு அணையணும்னா இந்த கொலையை யார் பண்ணா, ஏன் பண்ணான்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். என் பவர் என்னன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். ஹோம் மினிஸ்டர் கிட்ட இந்த கொலையை பத்தின இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு பிரஷர் கொடுத்திருக்கேன். அங்க இருந்த கமிஷனர் கிட்ட அப்பவே பேச வச்சிருக்கலாம்ல. கரெக்ட். கமிஷனர் கூட சேர்ந்து அந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்றது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மிஸ்டர் அசோக். என்ன நினைக்க போறாரோ? ஹாய் விஜய். என்ன ஹீரா, உனக்காக 1.5 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் 5 வருஷமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். இந்த 1.5 மணி நேரம் உங்களால காத்திருக்க முடியாதா? என்னது இது? புகை பிடிக்கிறது உடம்புக்கு கெடுதுன்னு தெரியாது? எப்ப பார்த்தாலும் சிகரெட் பிடிச்சு அசிங்கமா இருக்கு. சரி உட்காரு. போலாமா? என் பைக்ல உட்காந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு வர்றதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? பைக் பின்னால உட்காந்துக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு வரவங்களா என் விஜய்க்கு வேண்டாம். விளையாட்டுத்தனமா வண்டி ஓட்டிட்டு வந்து கீழே தள்ளி விட்டுட்டீங்க. நான் ஒண்ணும் விளையாட்டுத்தனமா ஓட்டல. பாருங்க, என் சாரி எல்லாம் அழுக்காடிச்சு. என் ட்ரெஸ் கூட தான் அழுக்கா இருக்கு. சரிமா, அங்க போய் சுத்தம் பண்ணிக்கலாம். என் கையை பிடிச்சுக்கோ. ஜாக்கிரதையா.
ஆசைகள் உன்மீதிலே உண்டானதே என் காதலே எந்த நாளும் உன்னை எந்த பூமியும் நடந்த வானமும் சொந்தமானதே உன்னை கண்டு நானுதே அருகில் அருகில் அழகே அசோக், இந்த கேஸ நீங்க தொடாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க முன்ன மாதிரி என்கிட்ட நடந்துக்கவே மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் ஒரே ஒர்க், ஒரே டென்ஷனா இருக்கீங்க. போங்க, போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு. நோ டார்லிங், இந்த 2 பேஜை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கம் ஆன் டார்லிங், நீங்க சொல்றத முதல்ல போய் கேளு. குளிச்சுட்டு வாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். வேண்டாம் டார்லிங், முடியாது என்ன கேளு. சொல்றீங்க? போங்க, முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. எப்ப Come on, பார்த்தாலும் வேலை, நான் வேலை. சொல்றது- போங்க. முடியாது, போங்க. ஐயோ. ஏய். அசோக், என்ன டார்லிங்? எவிடன்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் எடுக்கணுமா? ஆமாமா. அசோக், அங்க கிடைச்ச மொபைல்ல ஏதாவது கால் வந்திருக்கான்னு செக் பண்ணீங்களா? அது டேமேஜ் ஆயிடுச்சு. நாளைக்கு அதை ரிப்பேர் பண்ணி தான் ஏதாவது ப்ரூஃப் மாட்டுதான்னு பார்க்கணும். அப்படியா? ச்சோ. ஏன் அசோக், இந்த சிம் கார்டு நம்ம கிட்ட இருக்கிற மொபைல்ல போட்டு பார்த்தேன். குட் ஐடியா. குடு பார்க்கலாம். குடு. இந்தாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி டாக்டர் சோம்நாத் கொலையா இருக்கிறது 3 மணிக்குள்ள. ஆனா லாஸ்ட் கால் போயிருக்கிறது 2:30 மணிக்கு. அப்படின்னா சாகரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து அந்த நம்பருக்கு போன் போயிருக்கு. இந்த நம்பர் யாருது? மிஸ்டர் பிலிப்போடது. பிலிப்பா? நியூ இயர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாரே அந்த பிலிப்பா? எஸ். பிளான்டர் பிலிப்? எஸ். அசோக், மெசேஜ் பாருங்களேன். This is your last New Year. It's a pre-planned murder. நீங்க சொன்ன இந்த மொபைல் விஷயத்தை எவிடன்ஸா வச்சுக்கிட்டு பிலிப்பை நம்ம கஸ்டடியில எடுப்போம். அதுல சார், அன்னைக்கு ராத்திரி
அந்த பிலிப் பார்ட்டியை முடிச்சிட்டு போதையில ஃபார்ம் ஹவுஸ்லயே இருந்திருக்கான். அவன் வீட்டு வேலைக்காரன் பிலிப் வீட்டை விட்டு வெளியே போகலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். ஒண்ணு பிலிப் பண்ணிருக்கணும், இல்ல பிலிப்புக்காக வேற யாராவது பண்ணிருக்கணும். சார், அந்த பிலிப் மொபைல் என்கிட்ட தான் இருக்கு. அது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்றேன் சார். பிலிப் இன்ஃபுளுன்ஸ் உள்ள பர்சன். இது சம்பந்தமா எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம அவனை விசாரணை பண்ண முடியும். எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணை வச்சு. ஓகே சார், நான் ஃபாலோ பண்றேன். நம்ம பிலிப்பா? என்னால நம்பவே முடியல. எனக்கும் நம்பிக்கை இல்லதான். ஆனா கமிஷனர் மகேந்திரா சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட கொடுத்த ரிப்போர்ட்ல குற்றவாளியா இருக்கிறது பிலிப் தான். அது மட்டும் இல்ல, பிலிப் அன்னைக்கு ராத்திரி அப்படி ஒரு மெசேஜ எதுக்காக கொடுத்தான் அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம 5 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனா என்ன ஆனா? முதல்ல என்கொயரி நடக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஐயோ சிவா, அந்த இன்ஸ்பெக்டர் பெரிய தலைவலியா இருக்கான். ஏன் மேலே சந்தேகப்படுறான்? என்ன பார்த்தாலே ஆக மாட்டேங்குது. சிவா, ஏன் மேலே சந்தேகமா? நான் ஒண்ணும் பண்ணலப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ, உங்களுக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நீ தான் பண்ண நாங்க சொன்னோமா? என்கொயரி நடக்கட்டும். என்ன ராமநாதன், நீ கொலை பண்ணலன்னா ஏன் வீணா பயப்படுற? இல்லடா, நீங்க 2 பேரும் ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு செகண்ட்ல என் மேல சந்தேகப்பட்டீங்கல்ல? பாருங்கடா, ஒரு நாள் உண்மை வெளியே வந்தே தீரும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம். நான் வரேன்டா. கொஞ்சம் இரு. வேண்டாம்டா, விஷயம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் ஏன் மேலேயே சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல? அந்த ஃபெரோஸ் மட்டும் இருந்திருந்தா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கும் சப்போர்ட்டா பேசியிருப்பான்டா. ஒரு காலத்துல ஏன் படம் தான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிச்சு. மைண்ட் இட். நான் வரேன்டா. குட் பை. இது வரைக்கும் விசாரணை முடிச்சது. அதுக்கு கவுண்டர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். ஏன்னா நான் இதுவரைக்கும் எடுத்துக்கிட்ட கேஸ் எல்லாம் எதுவுமே ஃபெயில் ஆக விட்டதில்லை. இதுவரைக்கும் நடந்த விசாரணை டீடைல்ஸ் எல்லாம் இன்னைக்கே நீ ரெடி பண்ணணும். ஓகே சார், எல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். பிலிப் சொல்லு. நான் இப்ப கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அந்த வே சீக்கிரம் சொல்லுடா, லைன் கட்டாக போகுது. ஒண்ணு பண்ணு, நான் 3:30 மணிக்கு வந்துடுறேன். சிவாவும் வர்றானா? சரி சரி, எல்லாரும் அங்கே இருங்க, நானும் வந்துடுறேன். நான் அங்கே இருக்கேன். பட் கன்ஃபார்ம் சிவாவோட சொல்லிடு. எனக்கு வெக்கமா இருக்கு. நீயே போன் பண்ணி சொல்லிடு. ஓகே, 3:30 மணிக்கு வரணும், மறந்துடாத. கூடவே அவனுக்கு சொல்ல மறந்துடாத. ஓகே, மிஸ் பண்ணாத. பாய். ஓகே, பாய். இது ஆபீஸ் கொண்டு போயிடு. இதையும் கொண்டு போயிடு. ஹீரா, 3:30 மணிக்கு பிலிப் கூட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நான் இப்ப ஆபீஸ் வந்தா சரி வராது. நீ ஒண்ணு பண்ணு, நீ இப்ப ஆபீஸ் போ. ஓகே? ஓகே சார். ஹீரா சார், இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆன காப்பிய கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கணும். ரெடி பண்ணி வை. ஓகே? சரி சார்.
கார் என் கண் முன்னாடி தான் போயிட்டு இருக்கு. இது தப்பு நடந்திருக்கு. ராமநாதனோட காரு பாண்டூர் கோயில் பக்கம் நிக்குது. என்ன சொல்ற? நான் அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ ஷிட். சார், அந்த கார் இங்க தான் நிக்குது. அந்த காருக்குள்ள யாரும் இல்ல சார். நான் அந்த கார் பக்கத்துல தான் போன் பண்றேன். நீ அங்கேயே இரு, நான் வரேன். சார், எவ்வளவு நேரம் ஆச்சு? ஹாஃப் அன் அவர் ஆச்சு சார். நீங்க 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். இங்க பாரு சிவா, என் மனசுக்கு நிம்மதியே இல்ல. போலீஸ்க்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் என் மேல சந்தேகம் வந்துருச்சு இல்ல. அதனாலதான் நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் பேச வேண்டியதாயிருச்சு. என்ன நம்பு. உன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனாலும் எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு? நீயாவது யோசனை பண்ணி பாத்தியா? அதெல்லாம் விடுறா. நான் இங்க வந்ததே, நான் மேயரா பதவி பிரமாணம் எடுக்கிறப்ப உங்களை எல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலாம் தான். அப்படியே லாயர் ராம்நாதனையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். எங்க அவன் 3 மணி ஆயும் வரல? எங்க போயிருப்பான்? அவன் மொபைல் ரீச் ஆக மாட்டீங்க. என்ன மிஸ்டர் அசோக், அட்வொகேட் மிஸ்டர் ராமநாதன் எங்க? சொல்லுங்க சார், ராமநாதன் எங்க? நாங்க அவர் மொபைலுக்கு 1.5 மணி நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் நம்பர் ரீச் ஆகவே இல்ல. நீங்க அவரை இங்க 3:30 மணிக்கு வர சொல்லி போன் பண்ணிருக்கீங்க. யாரு போன் பண்ணது? நானா? எஸ், உங்க லேண்ட்லைன்ல இருந்து நீங்க அவருக்கு போன் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? அவர் இங்க வருவாருன்னு சிவாதான் எனக்கே போன் பண்ணி சொன்னாரு. அப்புறம் நீங்க பிளான் பண்ண மாதிரி ராமநாதன் இங்க வரதான் கிளம்பினாரு. ஆனா அவர் இங்க வரவே இல்லை இல்லையா? அவரோட கார் மட்டும் பாண்டவர் பூமி கிட்ட அனாதையா நின்னுகிட்டு இருக்கு. இவ்வளவு பயப்படுறீங்க? நீங்க பயப்பட வேண்டிய இடம் இல்லை. அதி புத்திசாலி மனுஷன் ராம்நாத், அவனோட மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. உனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்க வேண்டிய இடம் இது. பூமி, உங்க காம வரியெல்லாம் தீர்த்த இடம் தான் இது. பாண்டவர் பூமி. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கை கிடைச்ச இடம் தான் இது. பூமி, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க எல்லாம் யாரு? இது நியாயம். இப்பவாவது உனக்கு கேட்கணும் தோணுச்சு. நல்லா கேளு. தீர்ப்பு சொல்லும் போது குற்றவாளி பண்ண தப்பெல்லாம் சொல்லி அதுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி இப்ப நீ பண்ண தப்பெல்லாம் நான் சொல்றேன் கேட்டுக்க. ரொம்ப வருஷமா என் மனசுல போட்டு புதைச்சு வச்சிருந்த அந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன் கேட்டுக்கோ. நீங்க யாரு? நான் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆண்டவங்கிட்ட மன்னிப்பு கேளு. அவன் வந்து உன்னை காப்பாத்துறானான்னு நான் பாக்குறேன். நீங்களா யாரு? உன்னோட கோர்ட் பாஷையில சொல்லணும்னா நியாயம், நீதி, தீர்ப்பு, இது 3ஐயும் சேர்ந்து பழிவாங்க வந்த துர்கா. நான் என்ன தப்பு பண்ண? பாரு பாரு, என்னோட முகத்தை நல்லா பாரு. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கிறியா? உங்களால விடப்பட்ட ஒரு சின்ன அணு நானு.
5 ராட்சசர்களால நாசமாக்கப்பட்ட ஒரு அப்பாவி பொண்ணு நானு. எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்த அந்த தீ இப்போ எரிமலையா வெடிச்சிருக்கு. அது உன்னை எரிக்காம விடாது. அப்பதான் என் மனசுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த தீ அணையும். நீ என்ன கேட்டாலும் தெரியல, என்ன உயிரோட மட்டும் விட்டுரு. உன்னை உயிரோட விட்டுட்டேன். ஆனா உன்னால எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை உன்னால திருப்பி தர முடியுமா? சாத்தியமா? சாத்தியமே இல்ல. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலும் சாத்தியம் இல்ல. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. மன்னிக்கிறதா? ஒன்ன மன்னிக்கிறதா? என் தங்கச்சி இந்த பாண்டவர் பூமியில மானம் போய் துடி துடிக்க உயிர் விட்ட என் தங்கையோட ஆத்மா என்ன மன்னிக்காது. வேண்டாம் வேண்டாம், சொன்ன கேளு. வேண்டாம், என்ன விட்டு. வேண்டாம், சொன்ன கேளு. வணக்கம் சார். ஓபன் பண்ணு. இந்தாங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், பாடி அவங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஓகே சார், பாடி பேக் பண்ணுங்க. ஓகே சார். என்னாச்சு? ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சாச்சு, பாடி வாங்கிட்டு போங்க. ஓகே சார். ஏய் சிவதாஸ், டென்ஷன் ஆகாத. என்கொயரி ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்குல்ல? அதே தான் நானும் சொல்றேன். என்கொயரி எல்லாம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு, ஆனா கொலையும் நடந்துகிட்டு இருக்கு. சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கிற நீங்க கூட என்கொயரியில இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கல்ல? ஏய் சிவதாஸ், நீ அன்னைக்கே கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த என்கொயரி ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல் பவரை யூஸ் பண்ண சொல்லி நான் அப்பவே சொல்லிட்டேன். சார், இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் எனக்கு வேண்டாம். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்மார்ட் ஃபெல்லோவா இருக்கிற அசோக் கிட்ட தான் இந்த கேஸ் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சரியாயிடும். சரியாத விட செத்தவங்களை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. நீ மேயர பதவி பிரமாணம் எடுக்கிறதுல மட்டும்தான் இப்போ உன் கவனத்தை காட்டணும். புரியுதா? எங்கள் அண்ணன் சிவதாஸ் வருங்கால மேயர் சிவதாஸ், தங்க தலைவன் சிவதாஸ், ஏயா இங்க வந்து கோஷம் போடுறீங்களே, என்ன பிரயோஜனம்? என் பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷப்படுறதுக்கா? சந்தோஷத்துக்கு தானே. அதெல்லாம் இருக்கட்டும். சந்தோஷத்தை எல்லாம் உங்களோடய வச்சுக்கோங்க. போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் நம்ம சிஎம் சொல்லுவாங்கல்ல, உழைப்பே உயர்வு தரும்னு. அந்த மாதிரி நீங்க எல்லாம் கும்பல் கும்பலா கார்ல என் பின்னாடியே வந்து நான் போற இடத்துல எல்லாம் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காதுங்க. கார்பரேஷன் ஹாலுக்கு வந்து உங்க கைவரிசையை காட்டுங்க. ஏழைகளின் இதய தெய்வம் சிவதாஸ், அண்ணன் சிவதாஸ், தமிழகத்தின் விடிவெள்ளி சிவதாஸ். என்ன ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டாங்க. வரும்போது புது சால்வ் எடுத்துட்டு வா. சரிங்க. லக்ஷ்மி வரேம்மா. குழந்தை பத்திரமா பாத்துக்க. சரிம்மா. இந்தாங்க. கருமாரியம்மன் கோவில சிறப்பு பூஜைக்கு ஐயர்கிட்ட சொல்லிட்டீங்களா? ஓ, அங்க எல்லாம் ரெடியா இருக்கு. அங்க ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆனாலும் சீக்கிரம் கிளம்பலாம். எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்ல இல்ல, எதையும் மறக்கல. வா கிளம்பலாம். வாங்க போலாம். இங்க பாருமா, இங்க சீக்கிரம் பூஜையை முடிச்சிட்டு ராகு காலத்துக்கு முன்னாடி நான் பதவி பிரமாணம் எடுக்க போனோம். சரிங்க.
பதவி பிரமாணத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் அங்க காத்துட்டு இருப்பாங்கல்ல சிவதாஸ். வேண்டாம். சம்ஹார மூர்த்தி, சிவலோக ஞானி, அந்த சிவனோட தாசனா நீ. ஆனா இந்த நேரத்துல உன்னை காப்பாத்துறதுக்காக அந்த சிவனே இங்க வந்தா கூட ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? பராசக்தியோட அவதாரத்துல இருக்கிற துர்கா நான் இங்க இருக்கிறதுனால சத்ருக்களை தும்சம் பண்ணி கழிக்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்திருக்கிற துர்கா, கலியுக துர்கா. யாரு நீங்களா? யாரு யார் நீங்களா? கரெக்ட். நீ கேட்ட இதே கேள்வியதான் அந்த 2 பேருமே என்ன பார்த்து கேட்டாங்க. பண்ணக்கூடாத தப்புகளை எல்லாம் தவறாம பண்ணிட்டு தண்டனை அனுபவிக்கும் போது என்ன பார்த்து அவங்க கேட்ட கேள்வி இதுதான். Who are you? நீ யாரு? நான் தான் மாலினி. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் சேர்ந்து துடிக்க துடிக்க கொன்னீங்களே, கொன்னுட்டதா நினைச்சீங்கல்ல? அது ஒரு அப்பாவி மெடிக்கல் ஸ்டூடெண்ட். உனக்கு ஞாபகம் இருக்கா சிவா? ஒரு தடவை பூமியில உங்க காம வெறியால நான் சமாக்கப்பட்டா. நீ என்னதான் 100 ஜென்மம் எடுத்து வந்தாலும் உனக்கு முன்னாடி உன் விதியை முடிக்கிறதுக்காக என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்ன விட்டு வேண்டாம். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். தண்ணி குடிச்சு சாகறதுக்கு நான் யாருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததே இல்லை. ஆனா உனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? நீ சிவனோட தாசன் இல்லையா? சம்ஹார மூர்த்தியோட தாசன். வேண்டாம், என்ன விட்டு. சார் சொல்லுங்க சார். காலையில 10 மணில இருந்து ஆபீஸ் வீடெல்லாம் அப்சர்வேஷன்ல இருக்கு சார். சார் நான் உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன் சார். I will meet you சார். நத்திங் சார். I will meet you சார். ஓகே சார், பாய். கமிஷனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி குழந்தை மாதிரி விளையாடுறிய. கோவப்படாதீங்க. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷன் தான். எனக்கு டென்ஷன் வந்துருச்சு. இங்கே வா. இங்க இல்லாம வேற எங்க?
தூக்குது ஏக்கம். விட்டு விட்டு நீங்குது உன் தூக்கம். ராமனிங்குதான் ராவணனோ ரத்தத்துக்குள் வெடிப்பதேனோ. தொட்டு தூக்குது ஏக்கம். விட்டு விட்டு நீங்குது உன் தூக்கம். ராவணனோ ரத்தத்துக்குள் வெடிப்பதேனோ. தொட்டு தூக்குது ஏக்கம். விட்டு விட்டு நீங்குது உன் தூக்கம். ராமனிங்குதான் ராவணனோ ரத்தத்துக்குள் வெடிப்பதேனோ. அசோக் சார், முதல்ல டாக்டர் சோம்னா, அப்புறம் லாயர் ராமநாதன், இப்ப மேயர் ஆக வேண்டிய சமதாஸ் மிஸ்ஸிங். இப்படி ஒவ்வொருத்தரா மிஸ் ஆகிட்டே இருந்தா ஜனங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறதையே மறந்துடுவாங்க. இன்னும் இதே மாதிரி நடந்தா அப்புறம் ஜனங்க வீதியில நின்று நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இந்த உத்தியோகத்துல இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது சார். இப்போ கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட இருக்கு. யூ கோ ஹெட். எஸ் சார். சார், யூ கேன் ப்ரொசீட். எஸ் சார். ஆபீசர்ஸ், பிலிப்போட வீடு ஆபீஸ் ரெண்டையும் ரைட் பண்ண எனக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நாம 2 டீமா போய் 2 இடத்துலயும் ஒரே நேரத்துல ரைட் பண்ணணும். ஓகே சார். ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். எஸ், டெல் மீ. செத்து போன லாயர் ராமநாதனோட ஜூனியர் மிஸ் ஹீராவை நாங்க துருவி கேள்வி கேட்டோமே சார். அதுக்கு என்ன? அந்த பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி பிலிப் கிட்ட லீகல் அட்வைசரா ஜாயின் பண்ணிருக்கா சார். ஆர் யூ ஷூர்? கொலைகேஸ்ல குற்றவாளி சைடுல இருக்கிறாரு பிலிப். ராமநாதன் கிட்ட பிலிப் கிட்ட வந்து சேர்ந்திருக்கானா அதுல ஏதோ காரணம் இருக்கு சார். எஸ், யூ ஆர் கரெக்ட். அவளை நம்ம கஸ்டடியில வைங்க. எஸ் சார். நீங்க அந்த வண்டியில போங்க. ஓகே, நீங்க வாங்க. தெரியாது. We are from SIT. சார். Now tell me the truth. தெரியல சார். அவரு வெளியூருக்கு போறேன்னு தான் சொல்லிட்டு போனாரு.
புது லீகல் அட்வைசர் ஹீரா மேடம் எங்க? மேடம் அவ கூட தான் போயிருக்காங்க சார். அவர் கூட போயிருக்காங்களா? ஆமா சார். ஹலோ ஹலோ மூர்த்தி, நான் தான் பிலிப் பேசுறேன். அந்த டெல்லி பார்ட்டி வந்தாங்கன்னா மேட்டூர் டம் கெஸ்ட் ஹவுஸ் வர சொல்லு. நாங்க வெயிட் பண்றேன். ஓகே? அப்புறம் இந்த எவிடன்ஸ் நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம். எஸ் சார். ஓகே. ஹலோ மாலினி, நான் தான். என்ன அசோக்? நீ ஒரு வேலை பண்ணு. அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடு. நான் ஒரு 1 ஹவர்ல அங்க வந்துடுறேன். எதுக்கு எவ்வளவு அர்ஜென்ட்? மேட்டூர் டாம் கெஸ்ட் ஹவுஸ்ல பிலிப் இருக்கான். அவனை கஸ்டடியில எடுத்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வேணும். அதுக்காக தான். சார், நான் மேல ரூமுக்கு போறேன் சார். ஏன் ஹீரா, நீ என்னை விட்டு விலகி போக பாக்குறியா? அது அது வந்து உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ மேல போ. நீ என்னோட லீகல் அட்வைசர். உன்னோட அட்வைஸை கேட்டா எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு நினைச்சேன். அப்படின்னா நான் இங்கே இருக்கேன் சார். நீ ஒரு பெக் அடிச்சா பேசுறதுக்கு ஏதாவது விஷயம் கிடைக்கும். இந்த ஹீரா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை சார். பயப்படாத, போக போக எல்லாம் தானா பழகிடும். என்ன நம்பி வந்த யாரையும் நான் கைவிட்டதே இல்லை. பிசினஸ் பார்ட்டி வந்துட்டு போறாங்க. அழக பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. கமான் ஹீரா, ப்ளீஸ். வேண்டாம் சார், ப்ளீஸ். மாலினி, மாலினி எங்க போனா? எங்க போனா? பிரிண்ட் அவுட் எடுக்க சொன்னேன். உன்னோட அழகு என்ன ஆர்மி படிக்குது. கமான் ஹீரா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹீரா, என்னை ஏமாத்தாத ப்ளீஸ். அவ்வளவு சீக்கிரத்துல அவசரப்படாத பிலிப். நான் வந்துட்டேன். உன் உயிரை எடுக்கிறதுக்காகவே வந்திருக்கிற யமன். மரணம், ரத்தம் வெளியேறி செத்து போற சாதாரண மரணம் இல்ல. புரியலையா? பிளான்டர் பிரான்சிஸோட அன்பு மகன் பிலிப் இள ரத்த துடிப்புல நீ செஞ்ச அந்த ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாம். அதுக்கு நான் வந்திருக்கேன். இந்த காலகட்டத்துல அந்த தெய்வத்துக்கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்ட, இவகிட்ட, சகல ஜீவராசிங்க கிட்ட, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்ககிட்டையும் நீ மட்டும் இல்ல, செத்து போன அந்த 3 பேரும் அவங்க மட்டும் இல்ல, என்னோட டிக்ஷனரியில எழுதப்பட்டிருக்கிற அந்த காம வெறி பிடிச்சு அலையிற அந்த ஃபெரோஸ் கான் கூட என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். மன்னிப்பு, மன்னிப்பு. 100 தடவை இல்ல, 1000 தடவை இல்ல, 1,00,000 தடவை நீ மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன். நான் உன்னை உயிரோட வாழ அனுமதிக்கவே மாட்டேன். அனுமதிக்க மாட்டேன். நீ உயிரோட இருக்கவே கூடாது. ஏய், வாயை மூடுறா. பிலிப்,
கண்டிப்பா இல்ல. நிலா, அந்த ராத்திரி நேரத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து கொன்னீங்களே, ஒரு அப்பாவி மனுஷன் டிரைவர் நாராயணராவ், அவரோட பொண்ணுதான் நான். எங்க அப்பாவை அநியாயமா கொன்ன உங்களை எல்லாம் கை வாங்கறதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். கிலோமீட்டர் இருக்கு. அங்க எல்லாரும் டென்ஷனா இருப்பாங்க. தூங்கு தூங்கு. நாராயணன் அங்கிள், நாம ஏதாவது வழி தவறி வந்துட்டோமா? இந்த நாராயணன் எப்பவும் வழி தவறவனே இல்ல. உங்க அப்பாவோட 20 வருஷமா இதே கார்ல இதே வழியில தான் போய்கிட்டு இருக்கேன். இந்த ராத்திரியெல்லாம் எனக்கு பகல் மாதிரி. ஓஹோ, நாராயணன் அங்கிள் இந்த வீரகதையை பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அங்க போய் சேர்ற வரைக்கும் நான் ஸ்டாப். கார் மட்டும் இல்ல, அவரோட பேச்சும் தான். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அங்க அப்பா பெட்ல இருக்காரு, நீ என்னடா எப்ப பார்த்தாலும் தமாஷ் பண்ணிட்டு இருக்க. அது இல்லனா அது ஒரு என்ஜாய்மெண்ட் இல்ல. இந்த பட்சத்துல என்ஜாய்மெண்ட்னு சொல்லி என்ன வர வச்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்களே எங்கெங்க தேடி பார்த்துட்டோம், ஒருத்தி கூட கிடைக்கவே இல்ல. எங்களை என்னடா பண்ண சொல்ற? சொல்லுடா. எதுக்குமே லாய்க்கு இல்ல. மிலிட்டரி பாஷையில என்ன சொல்லணும்னு நான் சொல்றேன். நீ எல்லாம் நாங்களே எவ்வளவு ட்ரை பண்ணா. அதான்டா உண்மை. இவன் சொல்றது சத்தியம். நீ கூட கிடைக்கலடா. அதான்டா உண்மை. ஆமாண்டா. பக்கத்துல போய் பாக்கலாம்டா. வாடா. போய்கிட்டே இருந்த வண்டி திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. என்னாச்சு தெரியலக்கா. கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு நாராயண அங்கிள்? என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது அங்கிள்? பார்க்கலாம், கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும். என்னன்னு தெரியல, வண்டி திடீர்னு பாப்பமா. அவங்க ஓனர் பொண்ணுங்க சார். லைட்ட போடு, யாருன்னு பாக்கணும். போடு. நீங்க இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வாங்க சார். அவனால ரெடி பண்ண முடியாது. நாம வேணா ரெடி பண்ணி கொடுத்துருவோமா? காஷ்மீர்ல சாப்பாடே இல்லாம இருந்த நீ பெரிய விருந்தே அனுபவிக்க போற. கலாட்டம் பண்ணாதீங்க, போங்க. நாங்க எல்லாருமா சேர்ந்து இந்த காரை பண்ணிடுவோம். சீக்கிரம் முடிக்கடா.
நம்ம டிரைவர் நாராயண பொண்ணு உன்னை பார்க்க வந்திருக்கா. உயிரை எடுக்கிற தோட்டா இந்த கண்ணுல இருக்க பிள்ளை வேணா ஹீரா, அவன் தானாவே சாக விட்டுடு. அக்கா உனக்கு புரியலையா? இவன் குடிச்ச அந்த ட்ரிங்க்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான விஷத்தை கலந்து கொடுத்திருக்கேன். நம்ம கண்ணு முன்னாடியே ரத்தம் கத்தி துடிச்சு துடிச்சு இவன் சாகும். நான் கூட அதை குடிச்சிட்டனே, அது எனக்கு நல்லாவே தெரியும். இவனை கொலை பண்ணணுங்கிறதுக்காக நீ எந்த அளவுக்கு வேணாலும் போவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காகவே என்கிட்ட நான் ஒரு மருந்து வச்சிருக்கேன். உன்னை காப்பாத்துறேன். இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கும். நீ இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. நீ குடிச்சது அப்படின்னு சொன்னதும் உன் முகத்துல அந்த மரண பயத்தை நான் பார்த்தேன். ஆனா இப்போ நீ ஓட்டுக்கிட்டே இன்ஜெக்ஷன், அதுலதான் விஷம். நீ என்னதான் கத்துனாலும் யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ சாக போற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் உனக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். அன்னைக்கு அந்த பாண்டவர் பூமியில எங்களுக்கு நடந்த அந்த கொடுமையை நினைச்சா அப்படியே நம்ம போலீஸ் சீக்கிரம் Shit.
நாங்க இவங்க கிட்ட அந்த உண்மையை வர வைக்கிறோம். No. வேண்டாம், உண்மையான குற்றவாளிங்க இவங்க இல்ல. இவங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஆட்டி வைக்கிறாங்க. நிஜமான குற்றவாளிங்க இவங்களை தேடி வருவாங்க. ஆபீசர்ஸ், இன்னும் 24 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நிஜமான குற்றவாளிகளை நீங்களே பிடிச்சிட்டு வாங்க.
காதல்னாலதான் நான் நான் எங்க அப்பா விஷயத்துல பழிக்கு பழி வாங்க முடிஞ்சது. ஆனா மாலினி அக்காவுக்கு நீ எடுத்த முடிவு ரொம்பவே ஷாக்கா இருக்கும். அவங்களால இத தாங்கிக்கவே முடியாது விஜய். வேண்டாம், தாங்கிக்க முடியல, வேண்டாம். அது இனிமே என்னாலே பொறுத்துக்க முடியாது. இத பாரு, தீவிரவாத இயக்கத்துல சேர்ந்தவங்க நாங்க 3 பேரும். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவனை எதிர்த்து போராடதான் நாங்க பிறந்தோம். ஆனா உனக்கும் மலனிக்காகவும் எந்த நேரத்திலும் எங்க உயிரை கொடுக்க கூட நாங்க தயாரா இருந்தோம். ஆனா இப்ப புரியுது, நீயும் அக்காவும் சுயநலக்காரங்கன்னு. விஜய், நான் சொல்றது வேண்டாம், எந்த எக்ஸ்கியூஸும் வேண்டாம். காஷ்மீர்ல இருந்து வர பெருஸ்கான கொள்றதுக்கு நான் உங்க கூட இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும். அவங்களை காப்பாத்துறது தான் முக்கியம். அதுக்கு மாலினி அக்கா ஏதாவது ஒரு வழி காட்டுவாங்க. என்னது வழி காட்டுவாங்களா? அது மட்டும் நடக்காது. ஏன் தெரியுமா? அவங்க இன்ஸ்பெக்டர் அசோக்கோட வைஃப். என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காப்பாற்றணும்னு தெரியும். அசோக்க கொண்டாவது. நோ விஜய், அது உன்னால முடியாது. நான் அதுக்கு அனுமதிக்கவும் மாட்டேன். அசோக் எனக்கு கடவுள். அவரோட உடம்புல ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டா கூட நான் அனுமதிக்க மாட்டேன். அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அசோக் என்னோட உயிர். நான் அவரை நேசிக்கிறேன். கெட்டு போன ஒருத்திக்கு புனர்ஜென்மம் கொடுத்த நல்லவர். எத்தனையோ தடவை நான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணி தோத்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்ம உயிரை விடுறது ஒரு முட்டாள்தனமான செயல்னு. நம்மளை இந்த நிலைக்கு ஆளாக்குனவன அணுவா சித்திரவதை பண்ணி துடிக்க துடிக்க சாகடிக்கணும்னு நான் அன்னைக்கு என் மனசுல சபதம் போட்டேன். அது அந்த தெய்வத்தோட விதி. அந்த விதியை முடிக்க அசோக்கோட உதவி எனக்கு தேவைப்பட்டுச்சு. மேடம் எனக்கு எல்லாம் தெரியும். அசோக்க கொலை பண்ணியாவது ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் காப்பாத்தணும்னு நீ தீர்மானம் பண்ணிட்ட இல்ல விஜய்? பாண்டவர் பூமியில அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைகளையும் துடிக்க துடிக்க சாகடிக்கணும்னு என் மனசுல நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஆனா நிஜமான ஒரு ஆணோட மனசு எப்படி இருக்கும்னு எனக்கு புரிய வச்சது அசோக். மேடம், நான் என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன். இல்ல விஜய், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் எப்பவுமே உள்ளேயே இருக்க போறதில்ல. கோர்ட்டுக்கு போய் அவங்க எல்லாம் நிரபராதின்னு நானே நிரூபிக்கிறேன். எல்லா தப்புகளையும் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். விஜய், என்ன நம்பு. விஜய், என்ன நம்பு. என் பேர்ல இருக்கிற எல்லா சொத்துக்களையும் நான் எப்பவும் ஹீரோ பேருக்கு மாத்திட்டேன். உங்க 2 பேருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஃபெரோஸ் கான் 5 பேருக்கும் தலைவன். அவன் வர வரைக்கும் நாம மறைஞ்சு வாழ்ந்தாகணும். மாத்தி மாத்தி ஒரு கொலையா நடந்துகிட்டே இருக்கு. முதல் கொலை நடக்கும் போதே இன்வெஸ்டிகேட் பண்ண ஒன்னா அப்பாயின் பண்ண. ஆனா நீ இவ்வளவு கேர்லெஸ் ஆப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு என்னாச்சு அசோக்? ட்ரைனிங் பீரியட்ல எல்லாரும் உன் திறமையை பாராட்டினாங்க. சார் ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுங்க சார். இன்னும் 3 நாளைக்குள்ள அந்த கொலைகார கூட்டத்தை இழுத்து வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன் சார். ஓகே, மேல் இடத்துல இருந்து பிரஷர் வரதுக்குள்ள யூ ஃபினிஷ் யுவர் டியூட்டி. சார், நாளைக்கு ஃபோர்ஸ் அதிகமா வேணும். ஏர்போர்ட்ல கூட செக்யூரிட்டி வேணும் சார். வாட் யூ மீன்? ஆமா சார், நாளைக்கு ஃபிளைட்ல கேப்டன் ஃபெரோஸ் கான் வராரு. அவருக்கும் செக்யூரிட்டி வேணும். Why? கொலைகாரங்களோட அடுத்த டார்கெட் அவர்தான் சார். வாட் ஆர் யூ சேயிங்? நான் கரெக்டா தான் சொல்றேன் சார். அப்படின்னா கொலைகாரனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? தெரியும். Then go and arrest him. बेटा मेरा छोटा टमेटो, how are you? Fine, Daddy. Hi baby, how are you? I'm fine.
एक मिनट எவ்வளவு ஆச்சு 250 சார் இத வச்சுக்கோ தேங்க்யூ சார் मेरा बेटा अंदर आओ तुम्हारे लिए वीडियो गेम लाया हूँ I'm extremely sorry, sir. இத பாருங்க, இந்த நாட்டுக்கே செக்யூரிட்டி கொடுக்கிற ஒரு ஆர்மி மேன் நான். எனக்கு எந்த விதமான பாதுகாப்பு தேவையில்லை. என்ன ஆனாலும் சரி சார், இந்த பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார். சரி, உங்க இஷ்டம். தேங்க்யூ சார். வெல்கம். சார். Yes, come in, take your seat. தேங்க்யூ சார். ரெடி மேடம். கமிஷனர் ஆர்டர் பிரகாரம் பெருசு வீட்டை சுத்தி போலீஸ் செக்யூரிட்டி இருக்கு. விஜய், இன்னும் 2 நாள்ல பெருஸ் கான் தான் ஃபேமிலியோட டார்ஜிலிங் போறான். அதுக்குள்ள அவனை நம்ம எப்படியாவது பிடிச்சி கொலை பண்ணியே ஆகணும். இருங்க டாடி, இன்னும் ஒரு ஷூட் பண்ணா கேம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா போய் படுத்துக்கிறேன் டாடி. ஏய், இதை எப்ப வேணாலும் சொல்லலாம். விட்ட விடிகிற வரைக்கும் ஆடிக்கிட்டே இருப்ப நீ. டாடி ப்ளீஸ் டாடி. ஓ ஷிட். கம் ஆன் கம் ஆன். எஸ். கம் ஆன். என்னங்க எவ்வளவு நேரமா குடிச்சிருப்பீங்க? இன்னைக்கு இது போதும். எனக்கு 10 லட்சம். என்னது? உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லு, விட்டுட்டு வந்துடுறேன். அவன் வீடியோ கேம் நிறுத்த மாட்டான், நீங்க குடிக்கிறத நிறுத்த மாட்டீங்க. சாப்பிடுங்க. போதும் நீங்க. Come on, darling. Come on. நீ என் கூட இருந்தா எனக்கு எதுவுமே வேண்டாம். Hey.
உன்னோட கடைசி நேரத்துல வந்திருக்கேன். நான் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு உன்னையும் அனுப்ப வந்திருக்கேன். மம்மி, டாடி, டாடி, மம்மி. மன்னிச்சுட்டா அசோக். ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடு அசோக். சாரி அசோக். மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு எனக்கு அருகதை இல்ல. இந்த விஷயத்தை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா அந்த 5 பேருக்கும் நானே தண்டனை வாங்கி கொடுத்திருப்பேன். இல்ல அசோக், உங்களோட இந்த சட்டம் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காகத்தான் சட்டத்தை நான் என் கையில எடுத்துக்கிட்டேன். அரெஸ்ட் பண்ணுங்க ஆபீசர்ஸ். நீங்களே உங்க கையால என்ன அரெஸ்ட் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அசோக். அது மட்டும் இல்ல, உங்க மடியில சாகணுங்கிறதுதான் என்னோட ஒரே ஆசை. என்னோட ஒரே ஆசை அசோக். வா.